வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிங்கள் என்று நான் பல முறை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். பகிர்ந்தளிப்பும் ஒவ்வொரு கட்டங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆயினும் நீங்கள் இன்னும் எங்களுக்கு ஒரு அதிக கவனம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அடிக்கடி தேசிய தலைமையை மையப்படுத்திய சில கருத்துக்களை பதிவிடுவது உண்டு. அது வாடிக்கையாகவே என்னுடைய வலையொலிகளிலே நான் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன். அப்படி பதிவிடுகின்ற பொழுதெல்லாம் ஒரு சிலர் அதை ஒரு பெரும் பொருட்டாக நினைப்பதில்லை. ஆனால் தற்பொழுது ஒரு பெரிய செய்தி தமிழ் சமூகத்தின் மத்தியிலே அது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய நண்பர் ஒருவர் ஒரு தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய இயக்கத்திலே இருக்கிறார். அவரிடம் நாம் அடிக்கடி கருத்துகள் பரிமாறுவது உண்டு. அந்த கருத்துகள் பரிமாறுகின்ற பொழுது இந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவோம். அப்பொழுது அவர் சொல்லுவார், அவர் இறைவனாகிவிட்டார் என்கின்ற செய்தியைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அவர் கண்டிப்பாக இறைவனாகத்தான் இப்பொழுது இருப்பார் என்கின்ற செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் பலமுறை அவரிடம் இதை குறித்து வாக்குவாதம் கூட செய்திருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டம் வரை நடந்த பல நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து இந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே அப்பொழுது உண்மை தெரியும் என்று நாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நண்பர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவரை பொறுத்தமட்டில் அவர் அந்த தேசிய தலைமையின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை மதிப்பும் வைத்திருக்கிறார். ஆனால் தேசிய தலைமை இறைவனாக மாறிவிட்டார் என்கின்ற செய்திகளைத்தான் பதிவிட்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர் கூட. சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திலே அவர் ஒரு வழக்கறிஞராக பணிபுரித்து கொண்டிருக்கின்றார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பால் அவருடைய அந்த முகநூலில் ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு அவருடைய கையிலே எழுதப்பட்ட பதிவு. தலைவர் வருவார் கூடிய விரைவில் என்கின்ற ஒரு பதிவை அவர் தன் கையிலே எழுதி முகநூலில் பதிவிட்டிருந்தார். அதைத்தான் தன்னுடைய அந்த வாட்ஸ்அப்பிலே வைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் என்கின்ற பகுதியிலுமே அவர் வைத்திருந்தார். அதை பார்த்த பொழுது எனக்கு அது எப்படி ஒரு சந்தோஷம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் உடனடியாக அவரை தொலைபேசியில் அழைத்தேன். 2 முறை அழைத்தேன். அவருடைய தொலைபேசி இணைப்பில் வரவில்லை. ஏதோ ஒரு வேலை பளுவில் இருக்கிறார் என்று நான் விட்டுவிட்டேன். அதன் பின்பு 2 நாட்கள் கழித்து அவரை தொலைபேசியிலே அழைத்தேன். அப்பொழுது அவர் எடுத்தார். என்ன தோழர், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது கேட்டபொழுது எங்களுடைய சில விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருந்த பொழுது ஏன் உங்களுடைய அந்த வலையொலியை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார். நான் விடவில்லை. அந்த வலையொலி குழுமம் எனக்கு எந்த நிதி ஆதாரங்களையும் தரவில்லை. ஆயினும் நான் அந்த வலையொலி பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியை நான் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது புதிதாக ஒரு வலையொலியை ஆரம்பித்திருக்கின்றேன். அதில் தான் என்னுடைய கருத்துக்களை இப்பொழுது பதிவிட தொடங்கி இருக்கிறேன். அதற்கும் மக்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். அவர் வாழ்த்துக்களை சொன்னார். அதன் பின்பு நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் முன்பெல்லாம் நான் தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுகின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயம் இதுவாகத்தான் இருந்தது. அவர் இறைவனாகிவிட்டார். காரணம், களத்தில் நின்று அவர் எப்பொழுதுமே இறைவனாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவராகத்தான் இருந்தார். எனவே நீங்கள் சொல்வது போன்ற களங்களெல்லாம் அங்கு நடைபெறவில்லை. அவர் இறைவனாகிவிட்டார் என்கின்ற கருத்துக்களைத்தானே நீங்கள் பதிவிட்டு கொண்டு இருந்தீர்கள். தற்பொழுது உங்களுடைய முகநூலிலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பிலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்த்தேன். அதிலே நீங்கள் உங்களுடைய கைப்பட எழுதி தலைவர் வருவார் என்று எழுதி வைத்து அதை வைத்திருந்தீர்களே என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சிரித்து கொண்டு ஒன்றை சொன்னார். உண்மைதான், இதற்கு முன்பு வரை அவர் இறைவனாகிவிட்டார் என்கின்ற எண்ணம்தான் என் மனதிற்குள் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது வருகின்ற செய்திகள், பலரால் எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள், பலருடைய நம்பிக்கைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் தலைவனாகத்தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம்தான் மனதிற்குள் வருகின்றது. அந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டை நான் வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அவர் இறைவனாகிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்களில் நான் முதன்மையாக இருந்தவன். எனவே அவர் இறைவனாகவில்லை, தலைவனாகத்தான் தொடர்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டும்
என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் வந்தது. அதனால்தான் உடனடியாக இரவே நான் கைப்பட எழுதி அதை என்னுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்கின்ற பகுதியிலே வைத்தேன். அதைத்தான் நான் முகநூலிலும் பகிர்ந்திருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டார். எதனால் நீங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை கையில் எடுத்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் அதற்கான ஒரு பெரிய விளக்கத்தையும் அவர் குறிப்பிட்டார். காரணம், வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். இன்னொரு வலையொலியில் அவர் பேசியிருந்தார். அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருந்தது. எனவே அதனை மையப்படுத்தி நான் ஒரு செய்தியை, ஒரு காணொலியையும் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை எங்களுடைய இந்த வலையொலியில் தான் நான் வெளியிட்டிருந்தேன். எனவே நண்பரும் அந்த காணொலியை பார்த்திருக்கின்றார். KS ராதாகிருஷ்ணன் என்கின்ற அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்ட அந்த விடயத்தை அவர் அந்த காணொலியிலே பார்த்திருக்கின்றார். அந்த காணொலியிலே அந்த விடயத்தை பார்த்துவிட்டு அவர் அது சார்ந்த ஒரு சிலரிடம் இந்த செய்தியை குறித்து கேட்டிருக்கின்றார். KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 3 மாதத்தில் தேசிய தலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறாரே, இதில் உண்மை இருக்கிறதா இல்லை இது புனையப்பட்ட ஒரு செய்தியா என்கின்ற ஒரு கருத்தை தான் அவரும் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கேட்டிருக்கின்றார். அந்த நண்பர்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம், உண்மையிலே இது நடைமுறைக்கு உகந்த ஒரு விடயமாகத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. கண்டிப்பாக KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். எனவே இதுவும் என்னுடைய மனதிற்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது. எனவே தான் நான் துணிந்து அப்படி வைத்தேன் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் வைத்த அந்த தலைப்பை அல்லது அவர் அந்த முகநூலில் பகிர்ந்த விடயத்தை பார்த்த நான் அதன் பின்பு இரவு வேறு சில நண்பர்களுடைய முகநூல் பக்கங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களும் ஏறக்குறைய இது போன்ற ஒரு தகவலை பரப்பி, அதாவது வெளியிட்டிருந்த ஒரு கருத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இப்பொழுது பலருடைய மனங்களிலே அந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. இறைவன் என்கின்ற தளம் அவருக்கு கிடைப்பதற்கான சூழல் இப்பொழுது இல்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் தலைவனாக இருக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக இப்பொழுது பலர் பறைசாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இது உண்மையிலே நடைபெறக்கூடிய களமா அல்லது நடைபெறுமா என்கின்ற விடயங்கள் எல்லாம் உறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் நாம் நின்றால் கூட தற்பொழுது எதிர்த்தவர்கள், பலர் எதிர்ப்புகளை சொன்னவர்கள், எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் பல விடயங்களை சிந்திக்க வைக்கின்றது. அந்த சிந்தனை எந்த கோணத்தில் முடிவடையும் என்பதுதான் தற்பொழுது உள்ள கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.